அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க. இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமை அன்று மறந்தும் இந்த 5 விஷயங்களை செய்யவே செய்யாதீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன். செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு என்னென்ன விஷயங்களை நாம செய்யவே கூடாது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம். என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத ஒன்னொன்னா பார்க்கலாம். பொதுவாக பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை ரொம்ப ரொம்ப விசேஷமானது. செவ்வாய்க்கிழமை அன்று முருகன் வழிபாடு எந்த அளவுக்கு மிக உயர்ந்ததோ அதே மாதிரி அம்பாள் வழிபாடும் ரொம்பவே உயர்ந்தது. இந்த நாள்ல செவ்வாய்க்கிழமையில பார்த்தீங்கன்னா ராகு கால நேரத்துல துர்க்கை அம்மனுக்கு எலும்புச்சம்பழ தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது அப்படிங்கிறது மிக மிக அற்புதமான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். அதே மாதிரி மறந்துமே நாம செவ்வாய்க்கிழமை அன்று செய்யவே கூடாத விஷயங்கள்னு இருக்குது. இப்போ நம்ம அந்த காலத்துல நம்மளுடைய பெரியப்பா பெரியம்மா தாத்தா பாட்டி எல்லாமே கூட்டு குடும்பமா நம்ம வாழ்ந்தோம். இப்ப எல்லாருமே தனித்தனியா வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அதனால சின்ன சின்ன விஷயங்களை கூட சொல்றதுக்கு ஆள் கிடையாது. அப்படியே சொன்னா கூட நம்ம இருக்கிற பிஸில அதை கவனிக்கிறதும் கிடையாது. அதனால நான் இப்போ இந்த பதிவுல சொல்லியிருக்கிற கூடிய விஷயங்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஆனா தெரியாதவங்களுக்காக இந்த ஒரு சின்ன தகவல். சரிங்க, மறந்தும் என்னென்ன விஷயங்கள் நாம செவ்வாய்க்கிழமை அன்று செய்யவே கூடாது அப்படிங்கிறத ஒன்னொன்னா பார்க்கலாம். முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்றைய தினம் செலவு அதிகமா செய்யக்கூடாது. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அது சுப செலவாவே இருந்தா கூட, இப்போ ஒரு பொருள் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு ஒரு பெரிய டிவி வாங்குறீங்க, இல்ல வேறு ஏதாவது ஒரு 10,000 20,000 செலவு பண்ணி ஒரு பொருள் வாங்குறீங்க அப்படின்னா கூட அது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நீங்க செய்யக்கூடாது. நாம செலவு செய்யக்கூடிய பணம் நம்ம கிட்ட திரும்பவும் வராது. மேலும் மேலும் அது ஏதோ ஒரு செலவை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கும். அதனால பெரும் செல்வத்தை செவ்வாய்க்கிழமை அன்று செலவு செய்வதை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். நீங்க புதன்கிழமை கூட நீங்க வாங்கி கொள்ளலாம் அந்த பொருளை. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பெரும் பணத்தை செலவு பண்ணி நாம வாங்கக்கூடிய பொருட்கள் நிம்மதியை கொடுத்தாலும் வரக்கூடிய நாட்களும் செலவு மேல செலவாவே இருக்கும். அப்ப இந்த செலவு ஏண்டா செஞ்சோம் அப்படிங்கிற அளவுக்கு நம்மளை யோசிக்க வச்சிரும். நிறைய பேர் நீங்க நல்லா உத்து கவனிச்சு பாருங்க. இன்னொரு முறை அந்த மாதிரி நடந்திருக்கு, உங்க வாழ்க்கையிலயுமே அது நடந்திருக்கும். அதை நீங்க கவனிக்காம விட்டுருப்பீங்க. ஆனா குறிப்பா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நாம நிறைய, இப்போ ஒரு நாள் நம்ம ரெகுலரா ரொட்டீனா இருக்கக்கூடிய செலவுன்னு ஒண்ணு இருக்கும். அது இல்லாம புதுசா ஒரு 10,000 ரூபாய் செலவு பண்ணி ஒரு பொருள் வாங்குறது, ஒரு ட்ரெஸ் வாங்குறது, இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு பொருள் வாங்குறோம், ஒரு 5,000 ரூபாய் 10,000 ரூபாய் கொடுத்து வாங்குறோம் அப்படிங்கிறப்ப அது மேற்கொண்டு நம்மளுக்கு செலவுகளை அதிகப்படுத்துமே தவிர குறைக்கவே குறைக்காது. அது சுப செலவாவே இருந்தாலும் ரெண்டுமே ஒண்ணுதான். ரொம்ப எமர்ஜென்சி மருத்துவ செலவு அப்படிங்கிறப்ப அதை நம்ம ஒண்ணுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனா நம்மளுக்கு நாளைக்கு கூட வாங்கிக்கலாம் அப்படிங்கிற பட்சத்துல இருக்கும் பொழுது அதை செவ்வாய்க்கிழமை வாங்குவதை முற்றிலுமாகவே தவிர்த்து விட வேண்டியது. நல்லா கவனிச்சு பாருங்க. செவ்வாய்க்கிழமை யாருக்காவது ஒருத்தருக்கு நம்ம ஏதாவது கடன், அந்த செவ்வாய்க்கிழமை நம்ம எந்த பொருளையுமே நம்ம காசு கொடுத்து ஒரு பொருளை தானே வாங்குறோம், இதுல பெருசா நம்மளுக்கு என்ன நஷ்டம் வரப்போகுது அப்படின்னு நினைச்சிருப்போம். நீங்க 2,000 ரூபாய் கொடுத்து ஒரு பொருளை வாங்குறீங்கன்னா இந்த 2,000 ரூபாய்க்கு பதிலா 20,000 ரூபாய் நம்மளுக்கு பின்னாடி செலவு காத்துக்கிட்டு இருக்கும். அதனால செவ்வாய்க்கிழமை முற்றிலுமாக பெரும் செல்வத்தை செலவழிக்கக்கூடிய ஒரு நாளாக இதை நம்ம பயன்படுத்தவே கூடாது. இரண்டாவது பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை எக்காரணத்தை கொண்டு வெளியேறியக்கூடாது. அது தேவையில்லாத பொருளாவே இருக்கலாம். இப்போ நிறைய பேர் தேவையில்லாத குப்பைகளை வீட்டுக்குள்ள வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நம்ம தேவையில்லாத பொருட்களை ஒரு ஓரமா வச்சிருங்க. புதன்கிழமை அதை எடுத்து வெளியே வைங்க. அது என்ன பொருளா வேணாலும் இருக்கலாம். உடஞ்சு போச்சு, ஒரு டப்பா கிடக்குது, பரவாயில்ல, குப்பை கூடையில போட்டு வைங்க. அதை புதன்கிழமை நீங்க அப்புறப்படுத்தலாம். அதனால தேவையில்லாத பொருட்களாகவே இருந்தாலும் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை நாட்கள்ல நாம நம்ம வீட்டுல பயன்படுத்திட்டு இருந்த பொருட்கள் உடஞ்சு போச்சு அப்படின்னா கூட அதை வெளியே தூக்கி எறியக்கூடாது அப்படிங்கிறது ஐதீகம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமை கண்டிப்பா கடன் வாங்கவே கூடாது. இது உங்க எல்லாருக்குமே தெரியும். செவ்வாய்க்கிழமை நம்ம கடனை திருப்பி கொடுக்க வேண்டுமே தவிர கடன் வாங்கவே கூடாது.
திங்கட்கிழமை கடன் வாங்கலாம், செவ்வாய்க்கிழமை கடன் வாங்கக்கூடாது. நீங்க அப்படி ரொம்ப எமர்ஜென்சி தவிர்க்கவே முடியல, நாங்க செவ்வாய்க்கிழமை வாங்கிட்டோம்மா அப்படின்னா நீங்க அந்த கடனை அவ்வளவு சீக்கிரத்துல திருப்பி கட்டவே முடியாது. அந்த கடனால ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அந்த கடன் அவங்களுக்கு இப்போ ஒருத்தர்கிட்ட இருந்து நம்ம கடன் வாங்கியிருக்கோம்னா அவங்களுக்கு திருப்பி நம்மளால கொடுக்கவே முடியாது. ஒரு 10,000 ரூபாய் தான் வாங்கியிருப்போம், 50,000 ரூபாய் கடனை அடைச்சிருப்போம். ஆனால் அந்த 10,000 ரூபாய் கடனை நம்மளால திருப்பி கொடுக்க முடியாம போய்கிட்டே இருக்கும். இதெல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த செவ்வாய்க்கிழமை கடன் வாங்கணும் அப்படின்னாலே அந்த கடனால நம்மளுக்கு பல பிரச்சனைகள் சேரும் அப்படிங்கிறது தான் ஐதீகம். அதனால செவ்வாய்க்கிழமை முற்றிலும் கடனை வாங்குவதை தவிர்க்க வேண்டும். கடன் வாங்கக்கூடிய நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை. கடனை திருப்பி செலுத்துவது செவ்வாய்க்கிழமை. கடனை திருப்பி கொடுத்து பாருங்க. ஒருத்தர்கிட்ட ஒரு 10,000 வாங்கியிருந்தேன், இப்போ என்கிட்ட ஒரு 2,000 ரூபாய் இருக்குது, இதை பிடிச்சிக்கோங்க, வரக்கூடிய நாட்கள்ல நான் மீதி பணத்தை கொடுத்துறேன் அப்படின்னு அந்த செவ்வாய்க்கிழமை கொடுத்து பாருங்களேன். திருப்பி அந்த 8,000 ரூபாய் பணம் உங்க கையில 2 நாள்ல வரும். அந்த கடனை முடிச்சிருவீங்க. ஆனா கடனை வாங்க தான் கூடாது கண்டிப்பா. சரிங்க, இப்ப 4வது விஷயம், செவ்வாய்க்கிழமை புதிய வீடு வாங்குறது, பூமி பூஜை போடுறது, இது மாதிரி செய்யக்கூடாது. மீறி நாம செய்யறோம் அப்படின்னா நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படும் அப்படிங்கிறது ஐதீகம். எக்காரணத்தை கொண்டும் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஒரு கட்டின வீட்டை போய் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா செவ்வாய்க்கிழமை அன்றைய தினம் வாங்குவதை தவிர்க்க வேண்டும். பூமி பூஜை போடுறீங்க, ஒரு வீடு கட்ட போறோம் புதுசா அப்படின்னா அதை செவ்வாய்க்கிழமை நீங்க பண்ணாம மற்ற நாட்கள்ல செய்வது அப்படிங்கிறது மிக மிக அற்புதமான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை நம்ம சமைக்கவே கூடாத 2 காய்கள் இருக்குது. செவ்வாய்க்கிழமை பாவக்காய், கீரை கடையல். நம்ம கீரை பொரியல் பண்ணிக்கலாம், ஆனா நம்ம பருப்பு மத்து போட்டு கடைவோம், கொஞ்சம் பருப்பு கீரை இதெல்லாம் போட்டு நம்ம கடைவோம். அப்படி கீரை கடைசல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கீரை கடைவதும் சரி, இந்த பாவக்காய் சமைப்பதும் சரி, இது ரெண்டுமே செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு சமைக்கவே கூடாது. அதனால இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாமே நம்ம தாத்தா பாட்டிகள் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துட்டு போனாங்க. பட் ஆனா இப்போ நம்மளுக்கு சொல்றதுக்கு ஆள் கிடையாது. அதனால எல்லாருக்கும் தெரியணும் அப்படிங்கறதுனால இந்த சின்ன சின்ன தகவலை நான் உங்க கூட பகிர்ந்துக்கிறேன். செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையில பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பாட்டியெல்லாம் சொல்லியிருப்பாங்க, விளக்கு வச்ச நேரம் குப்பையை வெளியே போடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. விளக்கு வச்சதுக்கு அப்புறம் நகை வெட்டக்கூடாது அப்படிம்பாங்க. தலையை விரிச்சிட்டு இப்படி உட்காராத, தலைய முடியுமா மொத அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அவர்கள் நம்மளுக்கு வழி வழியா சொல்லிட்டு வந்தது. தலையை விரிச்சு போட்டா என்னன்னா அப்படிதான் ஓப்பன் ஹேர் விட்டு தான் நான் உட்காருவேன் அப்படின்னெல்லாம் நாம சொல்ல முடியாது. அதனால ஒவ்வொரு விஷயத்திற்குமே ஒவ்வொரு காரணம் உண்டு. அதனால நம்முடைய முன்னோர்கள் எதையுமே சும்மா சொல்லாம ஒரு காரணத்தோட சொல்லியிருப்பாங்க. அதை நம்ம உத்து கவனிச்சோம் அப்படின்னா அதுல பல நன்மைகள் நம்மளுக்கு இருக்கும். இதுல இந்த செவ்வாய்க்கிழமை மறந்தும் செய்யவே கூடாத விஷயங்கள் உங்களுக்கு நான் இப்ப 5 சொல்லியிருக்கேன். செவ்வாய்க்கிழமை அதிகமா பணம் செலவு செய்யக்கூடாது. 2வது, வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வெளியில போடக்கூடாது. எக்காரணத்தை கொண்டும் கடன் வாங்கக்கூடாது. பூமி பூஜை புதிய வீடு அப்படிங்கிறத செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு செய்யக்கூடாது. பாவக்காய் கீரை கடைசல் இது எதுவுமே சமைக்க கூடாது செவ்வாய்க்கிழமை. இப்படி 5 விஷயங்களை உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.